ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிளாத்தில் ஹோல்ஸ் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். இப்போது இந்த கிளாத்தோட அந்த த்ரெட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்கா, அதோட நூல் அந்த கோத்த விதம்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்படி இந்த கிளாத்தை வந்து நேராக வச்சு அதாவது இப்போது நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும் போதெல்லாம் பார்த்துருப்போம். சொல்லுவாங்க ஸ்ட்ரைட் கட் போடு, கிராஸ் கட் போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிராஸ் கட் போட்டால் துணியை வந்து கோணலாக வச்சு இப்படி இழுத்து பார்த்தோன்னா அந்த துணி வந்து ஸ்ட்ரெச் ஆகும், நல்லா இழுக்கும். ஆனால் ஸ்ட்ரைட்டாக வச்சா அப்படி அந்தளவுக்கு இழுக்க முடியாது. அந்த மாதிரி இந்த கிளாத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணும் போது என்ன ஆகுன்னு பாருங்கள். அப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அந்த த்ரெட்டெல்லாம் இருக்கும்போது, அந்த கிளாத்தில் இருக்க த்ரெட்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணுறோமா, அதோட ஹோல்ஸ் வந்து பெருசாகும். ஏன்னா அதோட கிளாத்தில் இருக்கிற அந்த துணியெல்லாம் ஈஸியாக சுருக்கும். நல்லா பெருசாகவே அந்த ஹோல்ஸ் வந்து விடும். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெச்சில் இருக்கிற துணியில் ஸ்டிச் பண்ணும்போது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்கள். நான் அடுத்த சர்க்கிள் இருக்குல்ல, அதில் போட்டு காமிக்கிறேன். அப்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்ட்டு புரியலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க ஸ்டிச்சுக்கும் அந்த கிளாத்துக்கும் இடையில இருக்கிற அந்த ஹோல்ஸில் பாருங்கள். இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அதில் பாருங்கள், ஒரே ஒரு நூல் தான் இருக்குது. அந்த ஒரு நூல் தான் இந்த ஸ்டிச்சையும் அந்த துணியையும் பிடிச்சிட்டு இருக்கு. இப்படி நீங்க நீடில் விட்டு இப்படி இழுத்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கேப்ஸ் விழுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த த்ரெட்டை வந்து இப்படி இழுத்து பாருங்க, ஈஸியா இழுக்கிறதுக்கு வரும் அந்த ஹோல்ஸ்குள்ள. ஏன்னா ஸ்ட்ரைட்டா தானே இருக்கு, அதனால இப்படி பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஹோல்ஸ் விழுறது, அந்த கேப்ஸ் எல்லாம். இப்போ இந்த சர்க்கிளில் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஸ்லாண்டிங்காக நம்ம போட போகிறோம், ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் லைட்டாக நான் நீடில் வச்சே காமிக்கிறேன். நீடில் வச்சு காமிக்கும் போது அதில் எவ்வளோ கேப்ஸ் இருக்குது, ஆனால் அதில் கேப்ஸே விழலை. இந்த மாதிரி நான் திருப்பிட்டேன் பாருங்கள், அதில் ஸ்ட்ரைட்டாக வச்சு போட்டிருக்கேன். இப்போ இந்த இது பண்ணும்போது ஸ்லாண்டிங்காக திருப்பிட்டேன். த்ரெட்ஸ் எல்லாம் இப்போ கோணலாக இருக்குது. த்ரெட்டில் இருக்குது, அதாவது கிளாத்தில் இருக்கிற த்ரெட்லாம் ஸ்லாண்டிங்காக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இல்லை. நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ண வேண்டியது இதில் வந்து கிளாத்தை, துணியில் இருக்கிற அந்த த்ரெட்டு நூல் எப்படி இருக்குது, நேராக இருக்கா இல்லை ஸ்லாண்டிங்காக கோணலாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். இப்போது இப்படி கோணலாக இருக்கும்போது, ஸ்லாண்டிங்காக அந்த துணியில் இருக்கிற த்ரெட் இருக்கும்போது நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். இதில் வர்ற ஹோல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். லைட்டாக ஹோல் விழுந்தாலும் அடுத்த ஸ்டிச் நீங்கள் பண்ணும்போது அந்த ஹோலை வந்து இந்த த்ரெட்டு பக்கத்தில் இருக்கிற த்ரெட்டு பண்ணும்போது அது மறைச்சிரும், போய் மறைச்சிரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து 2 சர்க்கிள் போட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு சர்க்கிளையும், அடுத்து கோணலாக, அதாவது கிராஸ் கட் போடுவோம்ல, அந்த மாதிரி வச்சு ஒரு சர்க்கிள்லையும் ஃபில் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சை எதில் ஹோல்ஸ் மேக்ஸிமம் வருது அப்படின்னு பாருங்கள். இப்போ இதில் எவ்வளோ ஹோல்ஸ் இருக்குது, நம்ம இப்போது செகண்டாக ஃபில் பண்ண, அதாவது கோணலாக வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஹோல்ஸே அதை விட கம்மியாக தான் இருக்குது. இருக்கும் எல்லாத்துலேயுமே லைட்டாக ஹோல்ஸ் வரும், ஜூம் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே தெரியும். ஆனால் அதில் கம்பேர் பண்ணுறதுக்கு இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ.